பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசார் ஆட்சி செய்த முதல் ஆண்டில் தானியேல் இரவில் படுத்திருந்த போது தேவன் அவனுக்கு ஒரு ஆழமான தரிசனத்தை கொடுத்தார். அவன் கண்முன்னே பெருங்கடல் 4 திசைகளிலிருந்து காற்றால் பயங்கரமாக கொந்தளித்தது. அந்த கடலிலிருந்து ஒருபோதும் காணாத 4 வித்தியாசமான மிருகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன. முதல் மிருகம் சிங்கத்தைப் போல் இருந்தது, ஆனால் அதற்கு கழுகின் சிறகுகள் இருந்தன. அது வலிமையும் வேகமும் கொண்டதாக இருந்தது. ஆனால் திடீரென்று அதன் சிறகுகள் பறிக்கப்பட்டன. அது தரையில் விழுந்து பின்னர் மனிதனைப் போல நிமிர்ந்து நிறுத்தப்பட்டது. அதற்கு மனித இருதயம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரும் ராஜ்யம் அதன் மகிமையை இழப்பதை சுட்டிக்காட்டியது. அதன்பின் தானியேல் கண்டது இரண்டாவது மிருகம், ஒரு கரடியைப் போல. அது ஒரு பக்கமாக உயர்த்தப்பட்டு இருந்தது. அதன் வாயில் 3 எலும்புகள் சிக்கியிருந்தன. எழுந்து அதிகமான மாம்சம் தின்றுவிடு என்று அதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. இது பல தேசங்களை அழித்து அதிகாரத்தை பெற்ற ஒரு கொடூர ராஜ்யத்தை குறித்தது. பின்னர் வந்தது 3வது மிருகம். அது சிறுத்தையைப் போல இருந்தது. அதற்கு 4 சிறகுகளும் 4 தலைகளும் இருந்தன. அது மிக வேகமாக பல திசைகளில் ஆட்சியை புரித்தது. அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது திடீர் வெற்றியும் விரைவான விரிவையும் கொண்ட ராஜ்யத்தை சொன்னது. அதன் பிறகு தானியேலை மிகவும் அச்சுறுத்தியது 4வது மிருகம். அது எந்த மிருகத்தையும் போன்றதாக இல்லை. மிகவும் பயங்கரமும் வலிமையும் கொடூரமுமானது. அதற்கு இரும்பு பற்கள் இருந்தன. எல்லாவற்றையும் நசுக்கி மிதித்து அழுத்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. தானியேல் கவனித்துக் கொண்டிருக்கும் போது அந்த 10 கொம்புகளுக்கு இடையே ஒரு சிறிய கொம்பு எழுந்தது. அது மற்ற கொம்புகளை வேரோடு அகற்றியது. அந்த சிறிய கொம்பிற்கு மனித கண்களைப் போன்ற கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தது. அது தேவனுக்கும் பரிசுத்த ஜனங்களுக்கும் எதிராக அகந்தையுடன் பேசினது. தானியேல் பார்த்து கொண்டிருந்த போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. 1000 மாணவர்கள் அவரை சேவித்தார்கள். நியாய தீர்ப்பு ஆரம்பமானது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அகந்தையுடன் பேசிய அந்த மிருகம் அழிக்கப்பட்டது. அதன் அதிகாரம் முழுவதும் அகற்றப்பட்டது. பின்னர் தானியேல், ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவருக்கு அதிகாரமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய ராஜ்யம் ஒருபோதும் அழியாத ராஜ்யம். அதற்கு முடிவே இல்லை. இந்த தரிசனத்தின் அர்த்தம் இதுவே. உலகத்தின் ராஜ்யங்கள் மாறும், அதிகாரங்கள் மாறும், ஆனால் உன்னதமான தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தை பரிசுத்த ஜனங்கள் எந்நாளும் உரிமையாக கொள்வார்கள்.